போமாடா. என்ன நடந்து? இதை விட உண்ட அக்கா ரொட்டி செஞ்சு கொடுத்தாடா. பேசாம வேணாமட்டு சொல்லிக்கலாம் தானே, தெரியுது அவட ரொட்டியை பத்தி உங்களுக்கு. தேடா கேக்குற போனாண்டு சொன்னதுக்காக தான் அந்த பள்ளி உடைஞ்சது. சுரேன் அக்கா அக்கா ரொட்டி சுட்டு இருக்கிறது சாப்பிட்டு போறீங்களா? ஐயோ அக்கா நான் சாப்பிடுனாக்கா புரிய வாரினக்கா. ஐயோ அப்பா என்னன்னா மேனகா பல் மருத்துவமனை என்ற போர்டு காட்டப்படுகிறது. இங்கு எல்லா விதமான பற்களும் பிடுங்கித் தரப்படும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. கேமரா மருத்துவமனைக்குள் நகர்கிறது. அங்கே டாக்டர் மேனகா கெத்தாக அமர்ந்திருக்கிறார். சுரேன் நடந்ததை சொல்கிறான். அதாவது அக்கா ரொட்டி சாப்பிட கூப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு அண்ணன் ரொட்டி சாப்பிட்டால் பல் உடைந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அக்காவிற்கு கோபம் வந்துவிட்டது. ரொட்டி சாப்பிடாமலேயே பல் உடையும் பார்க்கிறீர்களா என்று சொல்லி செல்லமாக ஒரு தட்டு தட்டியிருக்கிறார்கள். ஒற்று பல்லுதான் லேசா உடைஞ்சு போயிருக்கு டாக்டர், பாருங்க என்று சுரேன் சொல்கிறான். அதற்கு சந்துரு சொல்கிறாரு, அடப்பாவி, அவ செல்லமா தட்டின தட்டுல என் வாயே உடைஞ்சு போச்சுடா. அதற்கு டாக்டர் மேனகா சொல்கிறாரு, மிஸ்டர் சந்துரு கவலைப்படாதீர்கள், நான் அந்த பல்லை பிடுங்கி விடுகிறேன். அதற்கு சந்துரு அலறுகிறார், ஐயோ டாக்டர், நீங்க பல்லையும் புடுங்க வேண்டாம், ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம், மருந்து மாத்திரை மட்டும் குடுங்க போதும். நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. பயப்படாதீங்க சந்துரு, நான் உங்க பல்ல புடுங்க மாட்டேன். மருந்து மாத்திரை குடிச்சுதான் குணப்படுத்த போறேன். ஆனா நான் கொடுக்குற மருந்து மாத்திரை எல்லாமே டெம்பரவரி தான். உங்களுக்கு பெருமிட்டா குணமாகணும்னாக்கா நான் இப்போ ஒரு சிறந்த மருத்துவ முறை ஒண்ணு சொல்றேன். அதை நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னாக்கா, ஃபாலோ பண்ணினீங்கன்னாக்கா உங்க பல்லு எப்போதுமே வலிக்காது. மேனகா எத்தனை ரொட்டி சுட்டு கொடுத்தாலும் அதை நீங்க சாப்பிடலாம், உங்க பல்லு உடையாது. மிஸ்டர் சந்துரு, இப்ப நான் சொல்ல போறது ஒரு புதிய மருத்துவ முறை. பல்வலி என்பதே உங்களுக்கு வரவே வராது. இது காமெடி அல்ல. பற்களுக்கும் ஈறுகளுக்கும் தேவையான சத்து விட்டமின் டி. அந்த விட்டமின் டி ஜீரணம் ஆவதற்கு கால்சியம் தேவை. குளுக்கோன் டி என்ற குளுக்கோஸ் பவுடரில் நமக்கு தேவையான விட்டமின் டி இருக்கிறது. பாலில் கால்சியம் சத்து இருக்கிறது. ஆகவே இந்த குளுக்கோன் டி குளுக்கோஸ் பவுடரை பாலில் கலந்து குடித்தால் பல் நோய்கள் குணமாகும். விட்டமின் டி கால்சியம் சேர்ந்த மாத்திரைகள் கேப்சூல்ஸ் இருக்கின்றன. இதெல்லாம் கொடுத்து பார்த்து அலுத்து போய்விட்டது. திரும்பவும் பல்வலி என்றுதான் வருகிறார்கள். மரக்கறி உணவுகளில் உள்ள விட்டமின் மிக மிக குறைவு. இந்த குளுக்கோன் டி குளுக்கோஸ் பவுடர் ட்ரீட்மெண்ட் ஆனது ஆழ்ந்து அனுபவித்து உணர்ந்து சொல்லப்பட்டது. இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயம். என்னுடைய கிளைண்ட் சொன்னதுதான் இந்த விஷயம். அவருக்கு காபி குடிக்கும்போது சர்க்கரை இல்லாமல் போய்விட்டது. கடையில் போய் வாங்கி வருவதற்கும் ஆள் இல்ல. அவரிடம் குளுக்கோன் டி குளுக்கோஸ் பவுடர் தான் இருந்திருக்கிறது. ஆகவே அதை கலந்து காப்பி குடித்து விட்டார். அதேபோன்று அன்று முழுவதும் அவர் எத்தனை காப்பி குடித்தாரோ 3 அல்லது 4 கப்பி குடிப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். குளுக்கோஸ் பவுடர் கலந்து குடித்திருக்கிறார். மறுநாளும் அதேபோன்று குளுக்கோஸ் பவுடர் கலந்து காப்பி குடித்து இருக்கிறார். 2 நாள் முடிந்துவிட்டது. 3வது நாள் காலை அவர் எழுந்தபோது ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்திருக்கிறார். சதா உறுத்திக் கொண்டே இருக்கும் அந்த பல்வலி அவருக்கு இல்லாமல் போய்விட்டிருந்தது. இதற்கு காரணம் குளுக்கோஸ் பவுடர் தான் என்பதை உணர்ந்தார். எனக்கு சில நாட்கள் கழித்து தெரியப்படுத்தினார். இதுவரை அவர் என்னிடம் பல்வலி என்று வரவே இல்லை. பற்களை பராமரிப்பது என்றால் ஒரு குழந்தையை பராமரிப்பது போன்றது ஆகும். டெய்லி பல் துலக்க வேண்டும். இரவில் இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுக்கவே கூடாது. பகலில் குழந்தைகள் இனிப்பு சாப்பிட்டாலும் நீங்கள் இனிப்பு சாப்பிட்டாலும் உடனே பல் துலக்கி விடுவது நல்லது. இதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு டாக்டர் மீது குறை சொல்லக்கூடாது. இப்பதான் தெரியுது அவன் மயங்கி விழுந்தான்னு. ஏன் பல்லு விளக்கையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. That's the funniest thing I've ever seen in my life. இப்படி 6 மாதமாக பல் துலக்காமல் இருந்தால் டாக்டர் என்ன செய்வார்?